ராஜபீடர்கள். எலி திடீர்னு நம்ம கை காலில் பறந்துட்டாலோ வந்து கடிச்சிட்டாலோ அந்த கடித்த கடிவாயில் கீழநெல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு 100 ml நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து வடிகட்ட தடவிடலாம். அதே மாதிரி அந்த கீழநெல்லி வறுத்து அந்த எண்ணெயில் காய்ச்சிக்கு பார்த்தீங்களா அந்த இலையோடு சேர்த்து அப்படியே சாப்பிடணும். தொடர்ந்து ஒரு சாப்பிடும்போது அந்த எலிக்கடியோட விஷம் குறையும். நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். அந்த தன்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எலிக்கடியோட விஷத்தன்மைலாம் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி வெறும் 100 ml நல்லெண்ணெய் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது தான். எலி நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எலினால காய்ச்சல் வரும். எலி காய்ச்சல் சொல்லும்போது அந்த எலி காய்ச்சல் வரும். அதே மாதிரி அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். நமக்கு வந்து காய்ச்சல் வந்து எவ்வகையிலாவது வந்துடும். அந்த எலி இருந்தாலே அந்த எலி புழுக்க ஸ்மெல்லுக்கு எல்லா நோயும் வந்துடும். நம்ம கூடியவரை வந்து இந்த வீட்டில் வந்து எப்பவுமே எலி இல்லாமல் பார்த்துக்கணும். எலி ரொம்ப ரொம்ப வந்து அபாயகரமானது. நம்ம அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். நம்ம எலி கடிச்ச பொருள் எதுவுமே சாப்பிடவும் கூடாது. வீட்டில் வந்து எலிலாம் பார்த்துக்கணும்.